கோயிலுக்கு போகும்போது அங்க நமக்கு கொடுக்கிற மாலை, பிரசாதம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பூ மாலையா இருக்குது அப்படின்னா, அத உங்க வீட்டுக்கு கொண்டு போற வரைக்கும் அது வாடாம நல்லா இருக்கும். கார்ல தான் போறீங்க அப்படின்னா, அத எடுத்துட்டு போயி உங்க வீட்டினுடைய நிலைவாசல்ல நீங்க மாட்டி வைக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழ மாலை குடுத்தாங்கன்னா, சில பேர் கேட்குறீங்க, அத ஜூஸ் போட்டு குடிக்கலாமா? இல்லன்னா அத ஊறுகாய் போட்டு சாப்பிடலாமா? அப்படின்னு. அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க அத கொண்டு போயி உங்க வீட்டு வாசல்ல மாட்டலாம். பூஜை அறையில நிலக்கதவு இருக்கு அப்படின்னா, அங்க நீங்க மாட்டலாம். காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து பூஜை அறையினுடைய குப்பைகள்ல அதை நம்ம சேர்த்துடலாம். இப்போ பிரசாதம் கொடுக்குறாங்க. பிரசாதம்னா சாப்பிட்ற பிரசாதம். ஒரு சக்கரை பொங்கல், புளி சாதம் நிறைய கொடுத்துட்டாங்க. கொஞ்சமா இருந்தா ஒரு 4-5 பேர் நம்ம சாப்பிட்ருவோம். ஏதோ ஒரு மண்டகப்படி பண்றோம். ஒரு 2 கிலோ 3 கிலோன்னு கொடுத்துட்டாங்க. என்ன பண்றது? அதை அங்க இருக்கிற அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இதுல ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு கொடுக்குற பிரசாதத்தை நாம பிறருக்கு கொடுத்தா கடவுள் நமக்கு கொடுத்த ஆசைய அருளை நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடாதா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இறைவன் நமக்கு கொடுக்கிறத நாம பிறருக்கு கொடுக்கும் போதுதான் இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். இவன் மட்டும் இதை வச்சுக்கணும்னு நினைக்காம எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறானே, இவனுக்கு இன்னும் நிறைய கொடுப்போம் அப்படின்னு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பார். இந்த அளவு கொஞ்சோண்டு இவ்வளவுதான் விபூதி கொடுக்குறாங்க, இது எனக்கு மட்டும்தான் வேணும். பின்னால ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு கொஞ்சமா கொடுங்களேன் அப்படின்னா அவருக்கு கொடுக்காம நாம் அதை எடுத்துட்டு வரக்கூடாது. அது விபூதியோ சந்தனமோ குங்குமோ ஒரு முழம் பூவா கூட இருக்கட்டும், சுத்தி இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கலன்னா அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு பிரசாதங்களை பிறருக்கு கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. இனிமே அப்படி செஞ்சு பாருங்க. அதுல கிடைக்கிற மன மகிழ்ச்சியே அலாதியா இருக்கும்.